தப்பு நடந்தா போதும், அதுக்கு ஒரு 25 மைக்கு ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணு, அதை பத்தி திட்டு. நம்மள திட்டுறவன் போறவன்லாம் நீங்க பாருங்க, நம்ம ஆளுங்க கிட்ட, மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கடந்த 32 வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார், தலைவர் தமிழக முதல்வராக 2026க்கு இல்ல அமர்வார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள், கொடி கட்டினீர்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள். உங்களுக்குத்தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ம தலைவர். மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார், போஸ்டர் ஒட்டி கொண்டே தான் இருக்கணும், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும், அவன் தான் இருப்பான். ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சான், மாமா, மருமகன், மகன், மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசுராக இருப்பார்கள். இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான், அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல். உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். தப்பு நடந்தா போதும், அதுக்கு ஒரு 25 மைக்கு ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணு, அதை பத்தி திட்டு.